வெல்கம் டு மிஸ்டிகா ப்ளஸ் சேனல் கைஸ். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் கேஎஃப்சி சிக்கன் வீட்டில் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். லெக் பீஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த செப்பு பகுதி நான் எலும்போடு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எலும்பு இல்லாத பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? அதுக்குள்ளே மசாலா தயார் பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பால் விட்டுருக்கேன். அதில் 1 முட்டை விட்டுருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு மல்லி பவுடர், வத்தல் பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மல்லி பவுடர் போட்டிருக்கேன். வத்தல், மல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி, அப்புறமாட்டு 1 பீஸு லெமன் விட்டுருக்கேன். தயிர் இல்லை, தயிர் இருந்துச்சுன்னா தயிர் விட்டுக்கலாம். இனி நம்ம ஒவ்வொரு பீஸாட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். நம்ம நாளைக்கு எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதிலே அந்த மிளகுல கிடந்து நல்லா ஊறணும். சரி, இது இனி டிப் பண்ணி நம்ம பொரிக்கிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம். அடுத்தது இது அப்படியே நம்ம நல்லா ஊறட்டும். அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், சரியா? கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டு கரம் மசாலா பொடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கைஸ். அப்போ தான் ஊறி கிடைக்கும்போது ஒரு டேஸ்ட்டு வரும். அடுத்தது கொஞ்சமாக சோள மாவு. அடுத்தது கொஞ்சமாக அரிசி மாவு. இங்கே கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு. நான் கொஞ்சமாக ராகி பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து சிக்கன் ஒரு அரை மணிக்கூர் போல் தான் ஊற வச்சுருப்பேன். கேட்டிங்களா? எடுத்தாச்சு. அதில் டிப் பண்ணி போடக்கூடிய மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி ஆயில் விட்டுறலாம். அது முங்குற அளவுக்கு வேணாம். எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். சூடாயிட்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கருவேப்பிலை போட்டு பார்க்கலாம். சூடாகவில்லை. சரி, நம்ம இதை எடுத்து அதில் டிப் பண்ணுவோம். சிக்கன் எடுத்து இவ்வளோ நேரம் ஊறி இருக்கு. கோடெல்லாம் ஒன்றும் போடலை. அப்படியே இதில் நல்லா டிப் பண்ணிடலாம். ஒரு வாட்டி டிப் பண்ணால் மட்டும் பத்தாது. மறுபடியும் அந்த மாவுலேயே இன்னொரு வாட்டி டிப் பண்ணணும். அப்புறமா மறுபடியும் ஒரு வாட்டி அதில் மாவில் டிப் பண்ணணும். அப்போ தான் அது கிறிஸ்பியாக வரும். நல்லா அமுக்கி நல்லா போட்டு எடுக்கணும். உள்ளுக்கு என்னது எலும்பு இருக்க பீஸுனால இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அப்போ தான் நல்ல வேகும். ஏன்னா நான் எடுத்துருக்கிறது எல்லாமே முள் உள்ள பீஸ் ஆகும். அப்படியே நல்லாவே எல்லாமே அதில் ஒட்டிடுச்சு. வாங்க அப்படியே ஆயிலில் போட்டுடலாம். புரியுது. அது அங்கே புரியட்டு. அடுத்த பீஸையும் நம்ம அங்கே ரெடி பண்ணுவோம். அதில் டிப் பண்ணி அப்போ தான் அந்த மாவு நல்லாவே அதில் பிடிக்கும். இன்னொரு பீஸ் போடலாம். ரெடியாகி மாற்றி போடலாம். இது நல்லாவே கொஞ்சம் அப்படி அமுக்கி விட்டு இன்னொரு வாட்டி இதில் முக்கி நல்லா டிப் பண்ணி மறுபடியும் அதில் முக்கி இப்படி தான் கேஎஃப்சி சிக்கன் பண்ணுறாங்க.
அப்படி தான் நானும் ட்ரை பண்ணுறேன். சரி, அப்படியே போடுவோம் அடுத்த பீஸும். நல்ல முறுமுறுன்னு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்ல வேகணும். உள்ளாலமா லேட்டாக தான் வேகும். பொறுமையாக தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். அவசரப்பட்டோம்னா, ஏன்னா இது வந்து பீஸ் வந்து பெரிய பெரிய சைஸ் பீஸாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லெக் பீஸாக இருக்குது. அதாங்க வேகட்டு. இந்த அடுத்த பீஸை நம்ம இதில் முக்கி எடுக்கலாம். நான் ரெண்டு வாட்டியாக தான் அந்த மாவில் டிப் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் நல்ல கோட்டிங் இருந்தால் நல்லது. இப்படியே ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இப்படி வீட்டில் KFC சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உள்ளால நல்லா வேகும். கேட்டிங்களா? இங்கே பார்த்தீங்களா, பெரிய பீஸ் எல்லாம் எப்படி வேக போகுதுன்னு தெரியல. நல்ல மீடியம் ஃப்ளேமில் எலும்பு இருக்க பீஸுகள் எல்லாமே கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். பொறுமையாக நம்ம ஒவ்வொன்றா எடுக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா, வேக பொட்டுது வைக்கணும். லைட் இங்கே தான் வைக்கணும். எலும்பு பீஸாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. இது நல்லா வெந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இனி அதை எடுத்துடலாம். இனி அப்படியே விட்டானா அது கரைஞ்சி போயிடும். மூணு பீஸ் முடிஞ்சிருக்கு. இனி அடுத்த பீஸு பெரிய பிக் பீஸு. ஒன்று மட்டும்தான் போட்டு அதை பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா அது பெரிய பீஸாக இருக்கிறதுனால சிங்கிள் பீஸாக போட்டு எடுக்கும். யாரெல்லாம் வீட்டில் இப்படி KFC சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லணும். சரியா? இந்த சைடு அடுத்தது மாற்றி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பீஸ் வழியாட்டு நம்ம ஒரு வழியாட்டு வீட்டில் KFC சிக்கன் தயார் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்காளுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் பாய். நான் எல்லாமே முடிச்சுட்டு வரேன். சரியா? நிறைய வேலைகள் இருக்குது. டேக் கேர் எவ்ரிவன். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க.